அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆளவந்தார் விநாயகர் அறக்கட்டளை அங்க நடக்கிற நிறைய செய்திகளை சொல்லணும். இருந்தாலும் முதலமைச்சருடைய நேரடி பார்வைக்கும் அரசின் பார்வைக்கும் இந்த வேண்டுகோளை, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வன்னியகுல சத்திரிகள் சங்கங்கள், கிட்டத்தட்ட 120 சங்கங்கள் மற்றும் 3.5 கோடி வன்னிய மக்களின் சார்பாக இந்த கோரிக்கையை வைக்கிறோம். கிழக்கு கடற்கரை சாலை, அதற்கு கிட்டத்தட்ட 117 ஏக்கர் நிலங்களை ஆளவந்தார் அறக்கட்டளை வழங்கியிருக்கு. இந்த கிழக்கு கடற்கரை சாலைக்கு ஆளவந்தார் நாயக்கர் நெடுஞ்சாலை என்று பெயரிட அரச முதலமைச்சரை வேண்டுகிறேன். இன்னொரு முக்கியமான கோரிக்கை, கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு ஆளவந்தாருடைய அறக்கட்டளை கிட்டத்தட்ட 137 ஏக்கர் நிலங்களை கொடுத்திருக்கு. அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்களுக்கு மேலன்னு சொல்லுவோம். 1500 இல்ல, 15,000 கோடிகள்னு சொல்றோம். அதனால இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு ஆளவந்தார் நாயக்கர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 850 மில்லியன் கியூபிக் மில்லியன் லிட்டர்ஸ் தண்ணி ஒரு நாளைக்கு சென்னை மக்களுக்கு நல்ல குடிநீரை ஆளவந்தார் நாயக்கர் நிலங்கள் மூலமா தரப்பட்டு வருகிறது என்பது நாங்கள் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். இந்த கோரிக்கையை முதலமைச்சருடைய தனி கவனத்திற்கும் அரசனுடைய தனி கவனத்திற்கும் கொண்டு வரோம். இந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்துவோம். இன்னும் இந்த நிலங்களில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள், இந்து அறநிலையத்துறை இந்த அறக்கட்டளையை நிர்வாகம் பண்ற என்ற வகையில செய்கின்ற நிர்வாக சீர்கேடுகள், இதனால ஏற்படுகின்ற இழப்புகள் அனைத்தை பற்றியும் பல பக்கங்கள் பேசலாம். ஆனால் சுருக்கமா ஒரே ஒரு கோரிக்கை, இந்த நிர்வாக சீர்கேடுகளையும் இழப்புகளையும் சீரமைத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி இந்த அறக்கட்டளையை காப்பாற்றணும் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களின் சார்பில், ஆளவந்தார் வன்னியகுல சத்திரிய சமூகத்தை சேர்ந்தவர் என்றாலும் இதனால வருகின்ற பயன்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் உரியது என்ற வகையில எல்லாருடைய சார்பிலும் இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். அரசு இதை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.